மார்கழி மாதத்துல என்ன சிறப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? காலையில் எழுந்தோடனே நம்ம குளிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஃபேஸாவது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காலையில் எழுந்து தண்ணி தெளித்து வாசல் கூட்டி வாசலில் கலர் கோலமாவது போடுவோம் கண்டிப்பாக. நாமலாம் நம்ம எல்லா மாதமும் கோலம் போட்டுட்டு தான் இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கோலம் போடுவாங்க. ஆனால் மார்கழி மாதம் கலர் கோலம் போடுறது தான் அவ்வளோ சிறப்பு. கலர் கோலம் இல்லாதவங்க நார்மல் கோலம் கூட போடலாம். ஆனால் சில கிராமங்களில் அந்த சாணியில் உருண்டை மாதிரி பிடிச்சி அதில் பூசணி பூவை வச்சு நடுவில் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க. அது அவ்வளோ சிறப்பு. லக்ஷ்மிக்கு அது அவ்வளோ பிடிக்குமா. லக்ஷ்மி மாட்டோட சாணி இருக்கு இல்லையா, சாணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட அவங்க வசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு அந்த சாணியை வச்சு அதில் பூசணி பூ வைப்பாங்க. மார்கழி மாதத்தில் காலையிலே தேவர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. யார் ஒருத்தவங்க காலையில் எழுந்து வாசல் பெருக்கி கூட்டி கோலம் போடுறாங்களோ அந்த வீட்டில் தேவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதை இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல. காலையில் எழுந்துட்டு அப்படியே காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே குளிக்காமல் அப்படியே இருப்பாங்க, சமைச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காலையில் எழுந்து நம்ம குளிக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஃபேஸாவது வாஷ் பண்ணிட்டு நம்ம கோலம் போடுறது அவ்வளோ நல்லது. அந்த குடும்பம் அவ்வளோ தெய்வ கடாட்சமாக இருக்கும். ஸோ கைஸ், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு நான் ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணு தான். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய வியூவர்ஸ்க்கும் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. மார்கழி மாதம் வாசலில் கோலம் போடுறது அவ்வளோ சிறப்பு. அதுவும் காலையிலேயே, அதுவும் கலர் கோலம் போடுறது அவ்வளோ சிறப்பு கைஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.